இந்த புருஷமார்களுக்கு ஒரு விஷயம் புரிகிறதே இல்லை. 25 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் 30 வருஷம் கூட வாழ்ந்த மனைவியை பார்த்து டெய்லி ஒரு டைலாக், நீ திருந்தவே மாட்டியா, உன்னை திருத்தவே முடியாது. நீ என்ன டீச்சரா? அந்த அம்மா என்ன கொஸ்டின் பேப்பரா, ஆன்சர் ஷீட்டா திருத்துறதுக்கு? குரான்ல ஒரு வார்த்தை இருக்கு, உன் மனைவி உன் விலா எலும்பிலிருந்து உருவப்பட்டவள், அவள் வளைவாகத்தான் இருப்பாள், அவளை நேராக்க முயற்சி செய்யாது, உடைந்து போவாய். 25 வருஷம் வாழ்ந்துட்டு தானே வரோம். லேபர் ரூம்லேருந்து டைரெக்டாக கொண்டு வந்து உங்கள் வீட்டில் போட்டாங்க எங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்குறதுக்கு. தெரியாதா? எங்களுக்கு சில விஷயங்கள் தெரியும். நான் சொல்கிறேனே மனைவிமார்களுக்கு, கம்முன்னு இருங்க. என்ன அநியாயம் பண்ணாலும் பண்ணட்டும், கோத்து வச்சுக்கோங்க. அந்த ஆளுக்கு 65 வயசு ஆகும். ஒன்றொன்னா பயமாக இருக்கா? ஒழுங்காக நடந்துக்கணும். மூன்றாவது நபர் எதற்கு? அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து மகிழ்ந்து இருக்கக்கூடிய குடும்பத்தில் வளரக்கூடிய குழந்தைக்கு அந்த தாய் தகப்பனின் மகிழ்ச்சியை விட பெரிய பரிசு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது என்பதற்காக அந்த குழந்தைகளுக்கு அந்த பரிசை கொடுங்கள். இந்த புருஷன் பொண்டாட்டிக்கிட்ட பிரச்சனை வரும், வந்தாதான் அது புருஷன் பொண்டாட்டி. எங்களுக்கு மத்தியில் எந்த பிரச்சனையும் வரலன்னா அங்கே ஏதோ சரியில்லைன்னு அர்த்தம். சரியாக இருக்குன்னா சண்டை வரும். ஒரே ஒரு டிப்ஸ் தான், தயவு செய்து உயிருக்கு ஆபத்தான நிலை வந்தால் ஒழிய மூன்றாவது நபரிடம் பஞ்சாயத்திற்கு போகாதீர்கள். புருஷன் பொண்டாட்டி நடுவில் வரவே கூடாதவங்க 3 பேர். நாம் பெத்தது, நம்மளை பெத்தது, நம்ம கூட பிறந்தது, வரவே கூடாது. நாம தான் பார்த்துக்கணும். அப்பாவும் அம்மாவும் இல்லாத குழந்தைகளுடைய தவிப்பு என்ன என்று அதை இழந்தவர்களுக்கு புரியும். இந்த குழந்தை மொழி யாருக்கு தெரியும்? அந்த குழந்தையினுடைய மனசுல இருக்கிற பயம் உங்களுக்கு தெரியுமா? அப்பாவோ அம்மாவோ சண்டை போட்டு கொண்டால் அடுத்த நாள் அந்த குழந்தையினுடைய மனம் கிழிபட்டு இருக்கும். புரியுமா நமக்கு? யார் சொல்வது இதை? சேர்ந்து இருங்கள், ஆரோக்கியமாக இருங்கள், கடன் இல்லாமல் இருங்கள். குழந்தைகளுக்கு அடிப்படை வாழ்க்கையை ஆடம்பரமாக்கி விடாதீர்கள். எளிமையையும் பணிவையும் அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். நம்ம குழந்தைகள் யார் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே இதை பல மேடைகளில் சொல்லியிருக்கேன், நினைவுபடுத்துறேன். இந்த குழந்தைகள் நமக்கு இறைவனால் இயற்கையால் நம் வீட்டிற்கு தரப்பட்ட வரம், சரியா? அதை பெற்றவர்கள் நாம், அதனால் நமக்கு பெற்றோர்னு பேர். அதை நாம் பெற்றோம், இந்த குழந்தை என்கின்ற வரத்தை பெற்றோம் நாம். இந்த ஆம்பளைங்களுக்கு நான் சொல்ற சீரியஸ்னஸ் புரியாது, பெண்களுக்கு புரியும். ஏன்னா அவங்களுக்கு ட்ரெஸ்லேயே 5 பேக்கெட் இருக்குது, நமக்கு ஒன்றும் கிடையாது. கையில் சின்ன பிள்ளைய காவற மாதிரி அந்த பர்ஸை தூக்கிக்கிட்டே அலையணும். நம்ம ஒரு நாள் நான் சேலையில் வச்சேன் மேடம் பேக்கெட்டை. ஒரு நாள் பேக்கெட்டு ஒரு இடத்துல இருக்குது, இன்னொரு நாள் பேக்கெட்டு இன்னொரு இடத்துல இருக்குது. நம்ம மெட்டபாலிசம் அப்படி, அவங்களுக்கு வாச்ச மாதிரி நமக்கு இல்லை. நம்ம தமிழ்நாட்டில் பிறந்துட்டோம், வயசாக வயசாக இப்படி தான் இருப்போம். ஆனால் கையில் பர்ஸ் வச்சுட்டு வந்தேன்னா தொலைச்சிட்டேன். ரங்கநாதன் சார்கிட்ட வந்து சொல்கிறேன், சார் பர்ஸை தொலைச்சிட்டேன் சார் அப்படின்னு ஓன்னு அழுகுறேன். பர்ஸை தொலைஞ்சு போச்சு ரங்கராஜன் சார். எங்கே மேடம் தொலைச்சிங்க? பஸ்ஸில் தொலைச்சிட்டேன் சார். தேனியாம்மா? தேனேன் சார். கிடைச்சிதா? கிடைக்கலன்னு தான் சார் அழுகுறேன். இவ்வளோ பெரிய பேராசிரியர் பர்ஸு காணோன்னு அழுகுறீங்க. உள்ள என்ன இருந்துச்சு? எவ்வளோ ரூபா ஆச்சு? 30 ரூபா ஆச்சுன்னு அவரில் அழுகுறதை நிறுத்திட்டார். 30 ரூபாய்க்கு அழுகுற சார்? பர்ஸுக்குள்ளே இருந்தது 30 ரூபா சார், பர்ஸு 3 லட்சம் ரூபா. இந்த பிள்ளைங்க நமக்கு கொடுக்குற அன்பு, அதுங்க நமக்கு நம்ம பேச்சை கேட்குறது, அதுங்க வாங்கிட்டு வர பரிசு, அதுங்க வாங்கிட்டு வர மார்க்கெல்லாம் 30 ரூபா, அதுங்க 3 லட்சம் ரூபா. அதுங்களை பாதுகாப்பாக கொண்டாடணும். நம்ம வீட்டில் இருக்குது இல்லை புருஷன் ஒன்று, அது கொண்டு வந்து கொடுக்கறது, அது அன்பு செலுத்துறதெல்லாம் 30 ரூபா. அது இருக்குது இல்லை, அது 30 லட்சம். புருஷங்கிற ஒன்று வேணுங்க. வீட்டில் மனைவின்னு ஒருத்தி இருப்பா, அது செய்கிற சாப்பாடு, அது 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 என்டர்டெயின்மெண்ட் பண்ணுதில்ல, எல்லாம் 30 ரூபா தான். அது இருக்குது இல்லை, அது 3 கோடி. இந்த அம்மா அப்பான்னு ஒன்று இருக்குது, அதால் என்ன கிடைக்குதோ அது 30 ரூபா கூட கிடையாது, 30 காசு தான். ஆனால் அது இருக்குல்ல, விலை மதிப்பே கிடையாத மிகப்பெரிய சொத்து அது. யாரிடம் அவர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் கோடீஸ்வரர்.
இருப்பதை கொண்டாட தெரியணுமா இல்லையா? நமக்கு பணிவு இல்லைங்க இன்னைக்கு குழந்தைகள் கிட்ட. ஏன் பணிவு இல்லை தெரியுமா? அதுவும் சொல்றேன். ஏன் பணிவு இல்லைன்னா, என்ன உன்னால ஒன்றும் செய்ய முடியாதுன்னு அவன் நம்புறான். ஒரு காலகட்டத்தில் டீச்சர்ஸ் கிட்ட குச்சி இருந்துச்சா? பிடுங்கிட்டீங்களா? அது எங்க இருக்குது? போலீஸ்காரங்கிட்ட இருக்குது. ஒழுங்கா எங்ககிட்டயே கொடுத்துருங்க, அவங்க கிட்ட போகாம நாங்க பார்த்துக்கிறோம். பணிவு இல்லையே. குழந்தைகள் சொல்லை நாங்கள் எதுவுமே சொல்ல முடிய மாட்டேங்கிறது. இந்த ஜெனரேஷன் தான் பெரியவங்க பேச்ச கேட்ட கடைசி ஜெனரேஷன். இந்த ஜெனரேஷன் தான் இந்த நண்டு சிண்டு வாண்டு பேச்ச கேட்க தொடங்கி இருக்கிற முதல் ஜெனரேஷன். நான் நேத்து கூட சொன்னேன், எங்க அம்மா ஒரு சுருதி பாக்ஸ் வச்சிருக்கோம். அம்மா பசிக்குது, இன்னைக்கு என்ன சாப்பாடு? இங்கே தான் ரீக்கு போக முடியாது. அம்மா பொட்டுன்னு ஒன்று விழும். இன்னைக்கு குழந்தைங்க இந்த 7வது சாலை நிற்கிதுங்க. அம்மா என் சாக்ஸ் எங்க? ஸ்கூல் பஸ் வந்துருச்சு, லேட்டா போனா உனக்கு அவமானம், அறிவில்லை? இந்தாடா இங்கே தாண்டா இருக்கு அப்படின்னு கொண்டு வந்து கொடுக்குது அம்மா. நான் நினச்சி பார்த்தேன், நான் சின்ன வயசில் எங்கள் அம்மாவை எதிர்த்து அப்படி பேசியிருந்தேன்னா இன்னைக்கு உயிரோடையே இருந்திருக்க மாட்டேன். நான் சாவடிச்சிருக்கேன். எங்கள் அம்மா டெரருங்க. எங்கள் அம்மா எப்படி பயந்தோம் அம்மாவுக்கு, எப்படி பயந்தோம் அப்பாவுக்கு. நல்லா தானே வளர்ந்தோம், எங்கே கோட்டை விட்டுருக்கோம்? கொஞ்சம் அவர்களை இப்படி யோசிக்கவா. வீட்டில் மாவாட்டுவீங்களா? மிக்சியில், கிரைண்டரில். அதை சொல்லலை. ஆட்டுக்கல்லுன்னு ஒன்று இருந்துச்சு, அதில் மாவாட்டுவோம். அவ்வளோதான் பேரண்டிங். லெஃப்ட் கை இருக்குல்ல, அது என்ன பண்ணோம்? மாவை அரைக்கும். ரைட் கை என்ன பண்ணோம்? இதுதான் பேரண்டிங். ஒருத்தர் அறிவுரை சொன்னால் இன்னொரு அந்த குழந்தை தப்பி கீழே போகாதபடிக்கு இன்னொன்று தாங்கி பிடிக்கணும். ரெண்டுமாக சேர்ப்பது தானே வாழ்க்கை. ஏதோ ஒரு இடத்திலே தவறு செய்துவிட்டு நமக்கு குத்துதே குடையுதுன்னா ஒரு துணிச்சல் இருக்க வேண்டும். அந்த துணிச்சலில் தான் நம்முடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய விஷயம். ஒரு 2 விஷயத்தை மட்டும் நான் சொல்லிட்டு போகிறேன். ஸ்மார்ட் இருக்குல்ல, ஒரு ஸ்பார்க் இருக்குல்ல, அதை பற்றி மட்டும் சொல்லிட்டு போகிறேன். எனக்கு கவிதை படிச்சிங்கன்னா, புத்தகம் ஏதாவது படித்தேன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடும் சார். எனக்கு ஒரு கவிதை போதும், எனக்கு என்னை அப்படி பரவசப்படுத்திடும். ஒரு ஸ்பார்க் அடிக்கும் உள்ள. அதை நான் உணர்ந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என்னுடைய மேடைகளில் அது வெளிப்படும். அதுதான் என் புகழுக்கு, செல்வாக்கிற்கு, பயணத்திற்கு காரணம். நான் படிக்கும்போது ஒரு ஸ்பார்க், அந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்பார்க் எல்லா இடங்கள்லையும் எல்லாருக்குமே வரும் வரும் வரும். கெட்டதில் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை பிடிச்சிக்கோ. அது நல்ல விஷயங்கள்ல வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, ஆனா ஸ்பார்க் வரும். ஒரு சமையல் செய்யற தாய்க்கு வரும், ஒரு வகுப்பெடுக்கின்ற ஆசிரியருக்கு வரும், ஒரு புத்தக வாசிப்பாளனுக்கு வரும், ஒரு பேச்சாளருக்கு வரும். கவிதை படிச்சங்க, பளிச்சுனாச்சு எனக்கு மனசு. தான் வாழ்ந்த குளத்தின் முழு பரப்பையும் பார்த்தது கொக்கோடு பறக்கும் மீன். ஒரு காட்சிங்க அது. கொக்கு பிடிச்சிருச்சிங்க மீனை. அது 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 அதுக்கு முன்னால் அப்புறமா எப்பவுமே அதை பார்க்க போகிறதில்ல. ஃபுல் வியூ. அசைந்து அசைந்து அறையை சரி செய்தது மெழுகுவர்த்தி. ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. என்னுடைய ஆர்வம் அதுன்னு வச்சுக்கோங்களேன். சில பேருக்கு சில விஷயங்கள் ஆர்வம் வரும். ஒரு திருடங்க, ஒரு ப்ரொஃபஸர். நான் இந்த உதாரணத்தை சொல்லலாமா? நான் நெகட்டிவ் ஃபோர்ஸ் தான், ஆனால் உதாரணம் ரொம்ப நல்லது. அதை நீங்கள் சரியான வகையில் அப்ளை பண்ணிக்கோங்க. பாய்ஸ் கிட்ட இருக்கு அந்த ஸ்பார்க். எங்க தெரியுமா தவற விட்டுறாங்க? அந்த ஸ்பார்க் வரும்போது விழிப்புணர்வுல இல்லாததுனால அது நம்மளது இல்ல போல இருக்குன்னு வேற எதுல போயிடுறாங்க. அங்கதான் தோற்கிறார்கள்.
ஜெயிக்கிறவன் பாருங்களேன், இந்த இந்த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கிட்ட நான் பார்த்துருக்கேன். ஜெயிக்கிறவன் பாருங்க நம்ம கூடவே இருப்பான், ஆனால் அவனுக்கு தெரியும் என்ன ஸ்பார்க்குன்னு. அவன் நம்ம கூடயே பொய் சொல்லுவான், ஒன்றுமே படிக்கலடா அப்படிம்பா. ஏய், ஒன்றுமே படிக்காமல் நீ வந்துடுவியா நீ? அவன் படித்து வச்சுட்டு தான் சொல்லுவான், ஏய் ஒன்றும் மச்சான் ஒன்றும் படிக்கலடா. கூட தான் இருப்பான், படிச்சிருவான். ஏன்னா அந்த படிக்கிறதுல இருக்கக்கூடிய பரவசம் அவனுக்கு புரியும். மார்க் வாங்கும்போது எழுந்து நின்று கை தட்டும் போது வர பரவசம் அவனுக்கு தெரியும். கையில் அந்த கப்பு வாங்கினா என்ன மாதிரியான விஷயங்கள் வருதுன்னு அவனுக்கு தெரியும். அந்த ஸ்பார்க். திருடங்க ஒரு திருடனை பிடிச்சிட்டாங்க ஐரோப்பாவில். எந்த பேங்க் லாக்கரையும் திறந்துடுறான். அவனை ஹையர் பண்ணுறாங்க, பெரிய பெரிய கொள்ளைக்கு ஹையர் பண்ணுறாங்க. அவனை போலீஸ் பிடிச்சி விசாரிக்குது. அவன் ஒரு வக்கீல் கிட்ட வாக்குமூலம் கொடுக்குறான். ஏன் தான் இந்த தொழிலில் இருக்கிறோன்ட்டு. நான் அப்படியே அசைஞ்சு போனேன். டீச்சர் இல்லையா, என்ன சொல்கிறான் அவன்? என்னை வந்து ஒரு ஹையர் பண்ணுவாங்க, 1 நிமிஷம் கொடுப்பாங்க, பெரிய லாக்கர் கொடுப்பாங்க, 1 நிமிஷத்தில் இந்த லாக்கரை திறக்கணும். அப்போ கேள்வி கேட்குறாரு, டேய் நீ வாங்குகிற கூலியை விட அது உள்ளே இருக்கிற லாக்கரில் இருக்கிற பொருள் பெருசுடா, நீ ஏண்டா அதை போய் திறக்கிற அப்படின்னு சொல்லும் போது அவன் சொல்கிறான், சார் 1 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க சார், 60 செகண்ட்ஸ். பெரிய லாக் இருக்கும் சார், அதை திறக்கும்போது கடைசியாக ஒரு கிளிக்குன்னு ஒரு சத்தம் கேட்கும் சார், லாக் திறக்கும்போது. அப்போ ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. அதுக்கு முன்னால் உள்ளே இருக்கிற பணம் பொருள் எதுவுமே ஒரு பொருட்டே கிடையாது சார். அவன் மட்டும் நல்ல விஷயங்களில் போயிருந்தானா தாமஸ் ஆல்வா எடிசன் மாதிரி, கிரஹாம் பெல் மாதிரி ஏதாவது கண்டுபிடிச்சிருந்திருப்பான். ஒரு பெரிய பிசிஷியனாக வந்திருப்பான், ஒரு பெரிய லிட்டரரி லெஜெண்டாக வந்திருப்பான். அந்த ஸ்பார்க் இருக்குல்ல, அந்த ஸ்பார்க்கை நம்ம கண்டுபிடிக்கணும்.